பிரதமர் நரேந்திர மோடியை அவதூறாக பேசியதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள தண்டபத்து பகுதியில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற திமுக நாடாளுமன்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடியை இழிவுபடுத்தி பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்ராங்கதன் அளித்த புகாரின் பேரில் மெஞ்ஞானபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசு செலுத்தும் ₹1 வரிக்கு 28 பைசா நிதியளிக்கும் மோடிக்கு தமிழக மக்கள் மிஸ்டர் 28 பைசா என செல்ல பெயர் வைக்க வேண்டும் என்று மதுரை பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். 6 லட்சம் கோடி ரூபாய் கட்டியிருக்கீங்க. 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரி பணமா 6 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். இதுக்கு பதிலா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு திருப்பி கொடுத்திருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடை வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம வரி கட்டுறோம். ஒவ்வொருத்தரும் ₹1 வரி கட்டினா நம்ம கட்டுறது ₹1 வரி. ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? வெறும் 28 பைசா. அதனாலதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இனிமே திரு நரேந்திர மோடி அவர்கள் உங்க அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் கொஞ்ச நாளைக்கு தான் பிரதமர், அதுக்குள்ள மாறிடுவாரு. இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு செல்ல பேர் வைக்கணும். அது என்ன? இது 28 பைசா, மிஸ்டர் 28 பைசா தான் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்க கூப்பிடணும். ஏன்னா நமக்கு அவர் திருப்பி கொடுக்கிறது அவர் தான். அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் ஒரு பேரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.